என்னிடம் இருந்து எதை வேண்டும் என்றாலும் கேள், தருகிறேன். உன்னிடம் இருந்து உயிர் காதலை மட்டும் எனக்கே எனக்காய் கொடுத்துவிடு. அண்ணா, நீங்கள் செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை. என் மகளுக்கு நல்ல வாழ்வு அமைத்து தருவது உங்கள் பொறுப்பு என்று எனக்கு வாக்கு தந்தீர்கள். ஆனால் அதை மறந்து உங்கள் மகனுக்கு சாதகமாக நடந்து கொள்வது என்ன நியாயம் என்று கலையரசி வாதிட்டுக் கொண்டு இருந்தார். நான் யாருக்கும் சாதகமாய் பேசவில்லை கலை. கல்யாணம் செய்து வாழப்போகிறவர்கள் அவர்கள் விருப்பமும் முக்கியம் என்றுதான் சொல்கிறேன். நல்ல வாழ்வு அமைத்து தருவேன் என்று சொன்னேனே தவிர அந்த நல்ல வாழ்வு என் மகனுடன் அமைத்து வைப்பேன் என்று சொல்லவில்லை என்று தன் தங்கைக்கு நிலைமையை புரிய வைக்க முயன்று கொண்டு இருந்தார் ஈஸ்வர். எல்லோரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் செய்கிறீர்கள். அப்பா கூட எனக்கு தர வேண்டிய உரிமையை மறுத்தார். நீங்கள் கொடுத்த வாக்கை மறுக்கிறீர்கள் என்று கண்ணீர் சிந்தினார் கலையரசி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அம்மா, நம் எண்ணம் போலதான் நம் வாழ்க்கையும் இருக்கும் என்று கலையரசியை சமாதானம் செய்வது போல அவர் செய்த தவறை நினைவுபடுத்த முயன்றாள் அதிகா. மகள் தனக்கு சாதகமாக பேசவில்லை, தன் தவறை சுட்டி காட்டுகிறாள் என்று புரிந்தும் அதிகா கையை இறுகப் பற்றி, இதற்கு மேல் எதுவும் பேசாதே என்று அவள் காதில் ரகசியமாய் எச்சரித்துவிட்டு, பாருங்கள், எவ்வளவு பொறுப்பான பெண். நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு கெடுதல் செய்தும் உங்களுக்காக பெற்ற தாயையே எதிர்த்து நிற்கிறாள். இவள் மனைவியாய் அமைய உங்கள் மகன்தான் கொடுத்து வைக்கவில்லை என்று மேலும் தனது நாடகத்தை தொடர்ந்தார் கலையரசி. போதும் அம்மா என்று கலையரசி கையை விலக்கிவிட்டவள், யாரும் யார் வாழ்க்கையையும் கெடுக்கவில்லை என்று ஈஸ்வர் முன் சென்று நின்றவள், கரணே என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாலும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் மாமா. கரண் மீது எனக்கு அதுபோல எண்ணம் இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வாறு உறவுகளுக்குள் திருமணம் செய்வதன் மூலம் பரம்பரையாக வியாதிகள் சந்ததிகளுடன் கடத்தப்படுவதோடு புதிதாக நோய்கள் ஏற்படுகின்றனவாம். இரத்த சந்தத்தில் திருமணம் செய்து கொள்வதால் அவர்களின் சந்ததியினர் குறைபாடுடைய மரபணுக்களோடு பிறக்க வாய்ப்புண்டு என்று எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள். என் தாத்தா திருவாளர் தேவேந்திரமூர்த்தி வம்சத்து வாரிசு குறையுடன் பிறப்பதா? அதற்கு நாம் இடம் கொடுப்பதா என்று அம்மா, நான் சொல்வது சரிதானே என்றாள் அதிகா. மனதில் இருந்த சிறு உறுத்தலும் மறைய, புத்திசாலி பெண் என்று அவள் தலையில் கை வைத்து, உன் குணத்திற்கு எந்த குறையும் வராது அதிகா. நல்ல பையனை பார்த்து எந்த குறையும் இல்லாமல் தாய்மாமன் முறையில் அனைத்து சீரும் செய்து எல்லோரும் பெருமையாய் பேசும்படி சீரும் சிறப்புமாய் உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்று ஈஸ்வர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, அப்படியே தாய்மாமன் சீரோடு தாயையும் சீராய் மகளோடு அனுப்பி வைத்து விடலாம் என்று அகரன் குரல் கேட்டு திரும்பிய அதிகா, நிச்சயம் கரண், என் அம்மா இல்லாமல் எனக்கு கையுடைந்தது போல இருக்கும். அதனால் நீங்களே உங்கள் அத்தையை அனுப்ப முடியாது என்று தலைகீழாய் நின்றாலும் நான் என் அம்மாவை விட்டுத்தர மாட்டேன் என்று கலையரசி தோள் மீது கை போட்ட மகள் கையை தட்டிவிட்ட கலையரசி, உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளாதே. நீ கொஞ்சம் அமைதியாய் இரு. நான் பக்குவமாய் பேசி மாப்பிள்ளைக்கு புரிய வைத்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று கண்ணாலேயே ஜாடகை செய்து எச்சரிக்கை செய்தார் கலையரசி. நீங்கள் செய்த வரைக்கும் போதும், இது என் வாழ்க்கை, என்னை கொஞ்சம் முடிவெடுக்க விடுங்கள் என்று அகரன் அருகில் சென்று நின்றவள், ஏனம்மா, இந்த கரண் பெரிய மகாராஜா, இவர் வேண்டாம் என்றதும் என்னை யாரும் கல்யாணம் செய்ய மாட்டார்களா என்ன என்று கேலியாய் பார்க்க, அவளை ஏளனமாய் பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி, பார்க்கும் பெண்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்க எனக்கு விருப்பமில்லை. என் மனைவிக்கு சரியான கணவனாய் இருந்து அவளை ராணி போல் பார்த்துக் கொள்வதே என் விருப்பம். நான் ராஜாவா மந்திரியா என்று உன்னிடம் அபிப்பிராயம் கேட்கவில்லை என்று சூடாய் பதில் தந்தான் அகரன். உன்னை போலதான் எனக்கும். உனக்கெல்லாம் என்னை பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. என் புருஷனாய் வரப்போகும் மனுஷனுக்கு என்னை பிடித்தால் போதும் என்று பதிலுக்கு பதில் தந்தாள் அதிகா. கட்டிக்கொள்ளும் முன்பே இந்த மரியாதையா? நல்லவேளை நான் தப்பித்தேன் என்று அகரன் பெருமூச்சு விட, நல்லவேளை கடவுளே இந்த கடுவன் பூனையிடம் இருந்து என்னை காப்பாற்றினாய் என்று தலைக்கு மேல் கை தூக்கி கும்பிடு போட்டாள் அதிகா. இதுவரை இருவரும் இப்படி வாயாடி பழக்கம் இல்லாததால் ஒருவரை ஒருவர் விசித்திரமாய் பார்த்து சிரிக்க, மற்றவர்கள் அவர்களை அதிசயமாய் பார்த்து நின்றனர். அகரன் அலுவலகம் கிளம்ப ஈஸ்வரும் உடன் சேர்ந்து கிளம்பினார்.
யமுனா உணவு வேலை கவனிக்க சென்றிட, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன புரிந்துதான் செய்கிறாயா? வேண்டாததையும் செய்து என்னிடம் வாங்கி கட்டி கொள்ளாதே. என்னிடம் அடி வாங்கி பல நாள் ஆகிவிட்டதால் குளிர்விட்டு போனதா என்ன? மரியாதையாய் நான் சொல்வதை செய், இல்லை மகள் என்றும் பார்க்க மாட்டேன் என்று அடங்கிய குரலில் அதிகாவை மிரட்டினார் கலையரசி. நீ செய்த அனைத்துக்கும் உன் பக்கம் நியாயம் இருந்தது என்று நினைத்து நீ செய்து கொண்டிருந்த கீழ்த்தனமான வேலைகளுக்கு உடந்தையாய் இருந்தேன். இப்போது யார் சரி யார் தவறு என்று தெளிவாய் விளக்கிவிட்டாய். இனியும் அத்தை மாமாவிற்கு நீ செய்யும் நம்பிக்கை துரோகத்தை பொறுமையாய் கைகட்டி பார்த்து கொண்டு இருப்பேன் என்று கனவிலும் நினைக்காதே. இனி நீ என்ன சதித்திட்டம் தீட்டினாலும், யமுனா அத்தையை காயப்படுத்த நினைத்தாலும் என்னை மீறிதான் செய்ய வேண்டும். என் பேச்சை கேட்டுத்தான் நடக்க வேண்டும். புரிகிறதா என்று கோபமாய் பதில் தந்தாள் அதிகா. நம்மை நாதியற்று அனாதை ஆசிரமத்தில் விட்டதை மறந்து விடாதே. அதற்கு முக்கிய காரணமே இந்த யமுனாதான் என்று கலையரசி கூற, நாம் பட்ட கஷ்டத்தின் முக்கிய காரணம் உன் கெட்ட எண்ணங்கள்தான். பாவம் பார்த்து நம்மீது இரக்கப்பட்டு வீட்டிற்குள் விட்டதே அத்தைதான். அவர்கள் குணத்தை கொஞ்சம் புரிந்து அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இரு என்று அறிவுரை கூறினாள் அதிகா. என்ன புத்திசாலித்தனமாய் பேசுவதாய் நினைப்பா? உன் அப்பாவும் இப்படித்தான். அடுத்தவர்களுக்கு பார்த்து பார்த்து என்னையும் உன்னையும் மறந்தார். நீயும் நியாயம் பார்த்து கிடைக்கும் வாழ்வை கெடுத்துக் கொள்ளாதே என்று கோபமாய் பேச, அடுத்தவர்களுக்கா யோசித்து வாழ்வதும் ஒரு சுகம்தான் அம்மா. நீ உன்னை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பதால் உனக்கு அந்த சுகம் புரியவில்லை. என் உடம்பில் அப்பா ரத்தம் மட்டும் இல்லை, உன் ரத்தமும் தான் ஓடுகிறது. இனியும் ஏதும் வில்லத்தனம் செய்தாய் என்றால் அம்மா என்றும் பார்க்க மாட்டேன். கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுவேன். பின் கடைசி காலம் முழுவதும் உறவுகள் இன்றி தனிமையில் தவிக்க வேண்டும் என்று பதிலுக்கு எச்சரித்தாள். இல்லை இல்லை, தெளிவாய் மிரட்டினாள் அதிகா. தன் மகளே தனக்கு எதிராய் இருக்க என்ன செய்வது என்று புரியாமல் அப்போதைக்கு தன்னால் முடிந்த அளவு மகளை முறைத்துவிட்டு நகர்ந்தார் கலையரசி. யமுனாவை தேடி சென்ற அதிகா, அத்தை, என் அம்மா செய்து கொண்டிருக்கும் தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அத்தை. எனக்கு நடந்தது எதுவும் தெரியாது. இத்தனை நாட்களாக அவர்கள் சொன்னதை வைத்து உங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறாய் நடந்து கொண்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை எனவும், எனக்கு உன் மீதோ கலை அண்ணி மீதோ எந்த கோபமும் இல்லை அதிகா. அவர்கள் சூழ்நிலை என்னை புரிந்து கொள்ள வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஆனால் உனக்கு கிடைத்ததே என்று மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. நான் என்றுமே உன்னையோ அகரனையோ வித்தியாசமாக பார்த்ததில்லை. நீயும் எனக்கு மகள் போலத்தான். அகரன் மனதில் வேறு ஒரு பெண்ணை நினைத்துக் கொண்டு இருக்கிறான். அதனால்தான் உன்னை மறுத்துவிட்டான். நீ ஏதும் கவலை கொள்ளாதே. உன் மாமா சொன்னது போல உனக்கு வேண்டிய அனைத்து நல்லதும் அத்தையாய் இல்லாமல் உன் அம்மாவாய் முன்னின்று நடத்தி வைப்பேன் என்று யமுனா அழகாய் ஒரு பந்தம் மலர்ந்த சந்தோஷத்தில் இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டனர். அலுவலகம் வந்த அகரன் குகனை அழைத்து, தனது திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து துவங்கிவிட்டாயா எனவும், குகன் அமைதியாய் இருப்பதைக் கண்டு, என்ன சும்மா அந்த நேரத்தில் தோன்றியதை சொல்லிவிட்டு பின் மனம் மாறிவிடுவேன் என்று நினைத்தாயா குகா? என் முடிவுகள் யாவும் மறுபரிசீலனைக்கு இடமின்றி எடுக்கப்படுபவை, புரிந்ததா? இனியும் காலம் தாழ்த்தாமல் சொன்னதை செய் என்று கட்டளையிட்டான் அகரன். பாஸ், இன்னும் ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள். அண்ணியும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் இல்லையா? அவர்களுக்கும் அப்பா அம்மா முன் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் தானே? அது மட்டும் இல்லை, அவர்களின் முழு சம்மதம் பெற்று திருமணம் செய்தால்தான் நல்லது என்று என் அபிப்பிராயம் என்றான் குகன். ஒரு முறை எடுத்த முடிவை சரிதானா என்று மறுமுறை யோசிக்கிறோம் என்றால் அது தீர்மானமான முடிவில்லை, குழப்பம் உள்ளது என்று அர்த்தம். என் சுகி விஷயத்தில் எடுக்கும் எந்த முடிவும் மாற்று கருத்தில்லாமல் தெளிவாய் எடுக்கப்படுவதுதான். திடீரென திருமணம் செய்து மகேஸ்வரன் முன் சென்று நிற்கும் போது அவர் கர்வத்திற்கும் ஆணவத்திற்கும் சரியான அடியாய் இருக்கும் தானே என்று கடினமாய் கூற, என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள் பாஸ்? அவரை பழிவாங்க போவது இல்லை என்று அன்று சொன்னீர்களே, இன்று உங்கள் முடிவை பார்த்தால் அப்படி நினைக்க தோன்றவில்லையே. எனக்கு இருப்பதே கொஞ்சம் மூளை, அதையும் இந்த குழப்பினால் பாவம் அது என்ன செய்யும் என்று குகன் சோகமாய் வினவ, அவரை பழிவாங்க மாட்டேன் என்றுதான் சொன்னேனே தவிர அவர் பேசியதற்கு பதிலடி தரமாட்டேன் என்று சொல்லவில்லையே என்று குகனின் குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்துவது போல பதில் தந்தான் அகரன். ஒன்றும் புரியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டு, அது என்ன பதிலடிக்கும் பழிவாங்கலுக்கும் உள்ள வித்தியாசங்கள்? உங்கள் திருவாயாலேயே குறிப்பிட்டு விடுங்கள் பாஸ்.
அப்போதாவது இந்த மரமண்டை மூளைக்கு புரிகிறதா என்று பார்ப்போம் என்றான் குகன். நான் செய்யாத ஒன்றை சொல்லி என்னை தரக்குறைவாய் பேசியதற்கு பதில் நான் ஏதும் செய்யாமல் இருந்தால் அவர் சொன்னது சரி, அதை நான் ஒத்துக்கொண்டேன் என்று அர்த்தமாகிவிடாதா? பழிவாங்குதல் என்றால் அவர்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் காண்பது. முதலில் அவர்கள் கஷ்டத்தில் மகிழ்ந்திடத்தான் திட்டம் தீட்டினேன். ஆனால் இப்போது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் என் சுகிக்கு வேதனை. சுகி கலங்குவதை என்னால் தாங்க முடியாது. அதனால் குறைந்தபட்ச தண்டனையாக அவர்களின் வேண்டாத மருமகனாகி காலம் முழுவதும் உறுத்தலை கொடுத்து கொண்டே இருப்பேன். என் சுகிக்காக பல விஷயங்கள் மாற்றிக்கொண்டேன். ஆனால் இப்போது செய்ய நினைப்பது அவர் சொன்ன அளவிற்கு கெட்டவன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு என்று அகரன் கூறி முடிக்க, அவர் சொன்ன அளவிற்கு இல்லை, ஆனால் கெட்டவன்தான் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா என்று குகன் கேலியாய் வினவ, அகரன் மனதில் இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆதங்கம் வெளியே வந்தது. எந்த பெண்ணிடம் நான் எல்லை மீறி நடந்து கொண்டேன்? சிலர் உண்மை நட்புடன் பழகினர். சிலர் என்னிடம் உள்ள பணத்தை பார்த்து போலியாக பழகினர். என் மேல் வந்து உரசும் அது போன்ற ஜென்மங்களுக்காக நான் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். பணக்கார பையன் என்றால் இப்படித்தான் இருப்பான், வெளிநாட்டிலும் இதைத்தான் செய்திருப்பான் என்று என்னை பற்றி அவரே ஒரு கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு என்னை கணிப்பது தவறுதானே? இதுவரை எந்த பெண்ணையாவது தப்பான எண்ணத்தில் பார்த்திருப்பேனா, இல்லை தொட்டிருப்பேனா? என் சிந்தனையில் இல்லாத அசிங்கத்தை என் மீது பூசிவிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் நிம்மதியாய் இருக்கலாமா என்று பொரிந்து தள்ளினான் அகரன். அவராகவா சொன்னார்? பத்திரிகையில் படித்ததை வைத்து சொல்லியிருப்பார். உங்களை பற்றி உடனிருக்கும் எனக்கே சில நேரங்களில் புரியாமல் இருக்க புதிதாய் பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் என்று மகேஸ்வரனுக்காக வாதாடினான் குகன். என்னை பற்றி எதுவும் தெரியாது என்றால் அமைதியாய் ஒதுங்கி இருந்திருக்கலாம். அதை விட்டு அவர் நண்பருக்காக என்னை அவமானப்படுத்தலாமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். பத்திரிகையில் எழுதுவதை வைத்து என்னை தவறாய் கணித்தது அவர் பிழைதானே. அதற்கு பதில் சொல்ல போகிறேன். நான் நீங்கள் நினைத்தது போல இல்லை. என் மனைவி சுகியை தவிர வேறு எந்த பெண்ணையும் தொட்டதும் இல்லை, இனி தொடப்போவதும் இல்லை என்று அவர் முன்பே வாழ்ந்து காட்டி சரியான பதில் தரப்போகிறேன் என்று தீர்மானமாய் கூறினான் அகரன். இந்த சபதம் சூப்பர் பாஸ். நான் கெட்டவன் இல்லை என்று அவர் குடும்பத்தில் ஒருவனாய் மாறி உணர்த்தப் போகிறீர்கள். அது எல்லாம் சரி, அன்னிக்காக இவ்வளவு யோசிக்கும் நீங்கள் அவர்கள் மனம் மாறி உங்களை முழுமனதாய் ஏற்கும் வரை காத்திருக்கலாம் இல்லையா? உங்கள் முதல் திட்டத்தில் சொன்னது போல அவர்களே நீங்கள்தான் வேண்டும் என்று அவர்களின் அப்பாவை எதிர்த்து நிற்கும்படி செய்யலாம் இல்லையா என்று புரியாமல் வினவினான் குகன். உனக்கு சுகி குணம் தெரியாது. சரியான அழுத்தக்காரி. அவ்வளவு எளிதில் அவள் மனதில் உள்ளதை வெளிக்காட்ட மாட்டாள். அவள் குடும்பத்தை எதிர்த்து என்றுமே என்னை மனதார ஏற்க மாட்டாள். இப்போது என் மீது முளைத்திருக்கும் காதலை கூட எனக்கு தெரியாமல் மறைக்க நினைக்கிறாள். அவள் அப்பா அம்மா சம்மதத்துடன் திருமணம் என்றால் என் மாமனாருக்கு என் மீது உள்ள அபிப்பிராயத்தை பார்த்தால் காலம் முழுவதும் சுகிக்காக நான் காத்திருக்க வேண்டி வரும். அது மட்டுமில்லை, சுகிக்கும் அவள் அப்பாவை பழிவாங்கத்தான் அவளை பயன்படுத்த நினைத்தேன் என்று தெரிய வந்தால் என்னை என்றுமே மன்னிக்க மாட்டாள். என்னால் என் சுகியை இழக்க முடியாது, அவள் இல்லாமல் வாழ முடியாது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறிக்கொண்டு இருந்தான் அகரன். குகன் கண்களில் நீர் திரையிட, காதல் போனால் அதற்காக உயிரை விடுவது கோழைத்தனம் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள். நீங்களே இப்போது அவர்கள் இல்லாமல் வாழ மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம் என்று கோபமாய் கேள்வி கேட்க, அவள் இல்லாமல் செத்துவிடுவேன் என்று சொல்லவில்லை, என் வாழ்வில் அர்த்தம் இருக்காது என்றேன். அவளிடத்தில் வேறு ஒருவருக்கு இடம் இல்லை. என் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இழந்து ஒரு ஜடமாய்தான் இருப்பேன் என்று வேதனை குரலில் கூறினான் அகரன். நீங்கள் திருமணத்திற்கு மட்டும் தயாராகுங்கள், மற்ற வேலையை நான் கவனித்துக் கொள்கிறேன். எப்படியும் 1 வாரம் ஆகும் என்கிறார்கள். நான் பணத்தால் பேசி சீக்கிரம் முடிக்க பார்க்கிறேன் என்று அகரன் அருகில் வந்தவன் அவனை அணைத்துக் கொண்டு, நீங்கள் அண்ணியை இந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள் என்று உணராமல் இருந்தது என் தவறுதான். உங்கள் காதல் நிச்சயம் அண்ணியையும் மாற்றும் என்றவன் வேறு பதில் பேசாமல் வெளியேறி சென்றான் குகன். குகன் சென்றதும் சிறிது நேரம் அமைதியாய் அமர்ந்து இருந்தவன் நினைவில் குகன் கண்ணீரின் காரணம் மட்டும் நிறைந்திருந்தது. வலிமிகுந்த நினைவுகள்.
அகரன் கல்லூரி படிப்பை இங்குதான் ஆரம்பித்தான். பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே படிக்க இடம் அளித்த படிப்பை வியாபாரமாய் மட்டும் பார்க்கும் ஒரு பகட்டான கல்லூரி அது. அரசின் வற்புறுத்தலினால் அவ்வப்போது கண் துடைப்புக்காக ஏழை மாணவர்களுக்கும் படிக்க பணமில்லாமல் சிரமப்படும் ஒரு சில மாணவர்களுக்கும் படிக்க இடம் அளித்து பெரிய புண்ணிய காரியம் செய்த நிறைவில் திரியும் மேல்தட்டு ஆட்கள் நிறைந்த அந்த கல்லூரியில் கிராமத்து வாசம் மாறாமல் வெயிலில் உழைத்து உடல் கருத்திருந்தாலும் வெகுளியாய் வெள்ளை உள்ளம் கொண்ட நளன் அந்த ஆண்டின் அவர்களின் கரிசன பார்வையை பெற்றவன். நளன், நளன், இது என்ன பெயர்? நீ நளன் என்றால் உன் தமயந்தி யார் என்று சீனியர் ராகிங் செய்ய, நான் அந்த நளன் இல்லை. ராமாயணத்தில் வரும் நளன் பொறியியல் அறிந்த வானர வீரன், விஸ்வகர்மாவின் மகன், கடலின் மீது இலங்கைக்கு பாலம் கட்டியவன் என்று தனது பெருமைக்கான விளக்கத்தை வெள்ளந்தியாய் கூறிக்கொண்டிருந்தான் நளன். வானரம் என்றால் என்று சிலர் யோசிக்க, வானரம் என்றால் குரங்குடா என்று ஒருவன் விளக்கம் சொல்ல, குரங்கா? சரியான பெயர்தான். நீயும் வாழைப்பழம்தான் விரும்பி சாப்பிடுவாயா என்றதும் அங்கு பெரும் சிரிப்பலை எழுந்தது. ராமாயணத்தில் வரும் நளன் பொறியியல் அறிந்த வானர வீரன், விஸ்வகர்மாவின் மகன், கடலின் மீது இலங்கைக்கு பாலம் கட்டியவன் என்று தனது பெயருக்கான விளக்கத்தை வெள்ளந்தியாய் கூறிக்கொண்டு இருந்தான் நளன். வானரம் என்றால் என்று சிலர் யோசிக்க, வானரம்னா குரங்குடா என்று ஒருவன் விளக்கம் சொல்ல, குரங்கா? சரியான பெயர்தான். நீயும் வாழைப்பழம்தான் விரும்பி சாப்பிடுவாயா என்றதும் அங்கு பெரும் சிரிப்பலை எழுந்தது. தன்னை கேலி செய்கிறார்கள் என்று கூட அறியாமல், ஆமாம் அண்ணா, எனக்கு வாழைப்பழங்கள் ரொம்ப பிடிக்கும் என்று நளன் கூற மீண்டும் அங்கு ஒரு சிரிப்பலை எழுந்தது. வாழைப்பழத்தில் உள்ள நன்மை தெரிந்தால் நீயும் 2 தினம் தின்பாய் என்று குரல் கேட்டு அனைவரும் திரும்ப மேலும் பேசத் துவங்கினான் அவன். நாம் செய்கிற பெரிய முட்டாள்தனம் என்ன என்று தெரியுமா? ஒன்றை பற்றி முழுதாய் தெரிந்து கொள்ளாமல் இது இப்படித்தான் என்று தவறாக கணித்து கேலி செய்து பிறரையும் தவறாக வழி நடத்துவது. ஒருவரின் வெளித் தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது. That man may look very small and insignificant, but don't judge a book by its cover. He is a very powerful man in his circle. என்ன புரிகிறதா? நீ விழிப்பதை பார்த்தால் புரியவில்லை என்று எனக்கு நன்றாக புரிகிறது. நீ ஏளனமாய் கேலி செய்யும் இவன் அவன் ஊரில் படிப்பில் தொழிலில் சிறந்தவனாக இருக்கலாம். ஏன், உன் போல வம்பு பேசுபவன் வாயை உடைப்பதில் வல்லவனாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு எதிரில் இருந்த மரபெஞ்சில் அமர்ந்தவன், பார்ரா, ஒரு வானரத்தை சொன்னால் இன்னொரு வானரத்திற்கு கோபம் வருகிறது, இதுதான் இனப்பற்று என்பதா என்று கேலி செய்ய மற்றவர்கள் சேர்ந்து சிரிக்கத் துவங்கினர். நீ ஏளனம் செய்யும் வானரம்தான் நம் மூதாதையர்கள், அது தெரியுமா உனக்கு என்று துவங்கியவன், நீ ஏன் நிற்கிறாய் நண்பா? இந்த மூளையற்ற ஜென்மங்களுக்கு பெரிய பாடம் நடத்த வேண்டி உள்ளது, வா என்று நளனையும் உடன் அமர்த்திக் கொண்டு, எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம்? வாழைப்பழம், சரியா என்று தனது குரலை சீர் செய்து கொண்டவன், முக்கணிகளில் ஒன்று, எல்லா காலங்களிலும் கிடைக்கும், உலக மக்களினால் அதிகமாக உண்ணப்படும் பழங்களில் இது ஒன்று. இதில் 300க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. அது உனக்கு தெரியுமா? மந்தி என்று கேலி செய்தவனை பார்த்து கேட்டவன் தொடர்ந்து வாழைப்பழத்தின் சிறப்புகளை அடுக்கினான். நன்கு பழுத்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டவுடன் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அடுத்த 15 நிமிடங்களுக்குள் ஜிவ்வென்று 35% அதிகரிப்பதால் உடலும் மனமும் சுறுசுறுப்பாகி விடுகின்றன. மற்ற உணவு என்றால் இன்னும் அதிக நேரம் ஆகும். இந்த சக்தி அடுத்த 40 நிமிடங்கள் வரை உடலில் இருக்கும். பொட்டாசியம் 400 மில்லிகிராம், ஃபோலோசின் 20 மைக்ரோகிராம், விட்டமின் சி 10 மில்லிகிராம், விட்டமின் B6 6 மில்லிகிராம். இன்று விஞ்ஞானிகளும் சத்துணவு நிபுணர்களும் உலகின் மிக உயர்ந்த தரமான உணவு வாழைப்பழம்தான் என்கிறார்கள். நரம்புகள் தளராமல் இளமை நீடிக்க கால்சியம், இரத்த சோகையை தடுக்கும் இரும்பு சத்து, இதயம் சீராய் சுருங்கி விரிவடைய மெக்னீசியம், பாக்டீரியாக்களை அழிக்கும் ஹைட்ரோ அமிலம், சோடியம் உப்பு, இரத்தத்தை திரவ நிலையில் இருக்க உதவும் பொட்டாசியம், மூளை வளர்ச்சிக்கும் பார்வை திறனுக்கும் பாஸ்பரஸ், ABC என 3 வைட்டமின்களும் வாழைப்பழத்தில் உள்ளன.
விளையாட்டு வீரர்களுக்கும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று உறுதியானவர்களுக்கும் முழுமையான சக்தி நிரப்பப்பட்டுள்ள பழம் வாழைப்பழம்தான் என்கிறார் பிரிட்டிஷ் சத்துணவு நிபுணர் ஜான் கிரிஃபின். வாழைப்பழத்தில் இருக்கும் டிரிப்டோபான் எனும் புரதம் மன உளைச்சலை குறைத்து ஆறுதல் அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் சிவப்பணுக்கள் குறைபடும் இரத்த சோகைக்கும் அருமருந்தாய் அமைகிறது வாழைப்பழம். கால்களில் ஆடு சதையில் சட்டென்று பிடித்திழுக்கும். இது பொட்டாசியம் குறைவால் வருகிறது. தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் இதை தடுக்கலாம். பொட்டாசியம் இருந்தாலும் உப்புச்சத்து குறைவாக இருப்பதால் இது இரத்த அழுத்தத்தை சீர் செய்யவும், மூளை விழிப்புடன் இருந்து சிந்தனை திறனை மேம்படுத்தவும், அல்சர் உடையவர்கள் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டால் குடலின் உட்பகுதி மென்மையாகி அதிகமான அமிலத்தன்மை ஏற்படுத்தாதினால் குடற்புண்ணை அழிப்பதுடன் குடற்புண் வராமல் காக்கிறது. வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் சி பல் ஈறுகளையும் எலும்புகளையும் பிணைக்கும் தசை நார்களையும் உறுதியுடன் இருக்க உதவுகிறது. இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உருவாக வைட்டமின் ஏயையும் உடல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கிறது. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் அறிந்த ஒன்று, நார்ச்சத்து அதிகம் என்பதால் மலச்சிக்கலை தடுக்கும். இன்னும் நிறைய பயன்கள் உள்ளது. வானரமே வானரங்கள் இதை உண்டுதான் வளமான வாழ்வை வாழ்கின்றன. உன்னைப்போல் பீஸா பர்கர் சாப்பிட்டு உடல் எடையை விட 2 மடங்கு கொழுப்பை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதன் அருமை தெரிவது கடினம்தான் என்றவன் நலன் கைகுலுக்க, உன்னை கேலி செய்வது கூட தெரியாமல் பதில் தந்து கொண்டு இருக்கிறாய். இனி உன்னை எவனும் கேலி செய்தால் முகத்திலேயே ஒரு பஞ்ச் கொடு. எவன் வந்து கேட்டாலும் என் பெயரை சொல்லு என்றான் இயல்பான திமிர் கலந்த பாவனையில். ஏய், நீ யாரடா, ரொம்ப ஓவராய் பேசுகிறாய் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து குழல் எழுப்ப, அகரன், நானும் 1ஆம் ஆண்டு, முடிந்தால் என்னை தொட்டுப்பார் என்று சட்டை கையை மடக்கிவிட, சீனியர் கூட்டத்து தலைவன் போல இருந்தவன் இறங்கி வந்து அகரன் மேல் கை வைக்க, அடுத்த நொடி முகத்தில் குத்து பெற்றவன் மூக்கின் மீது கை வைத்து கீழே சரிந்தான். இன்னும் யாருக்கு வேண்டும் என்று கேட்டு அகரன் முன்னேற மற்றவர் பின்வாங்கினர். அகரன் செயலை கண்டிக்கும் தைரியம் இல்லாமல் அவன் மீது என்ன புகார் செய்வது? அப்படி செய்தால் ராகிங் செய்ததற்காக தாங்களும் மாட்டிக்கொள்வோம் என்று அமைதியாய் ஒதுங்கிக் கொண்டனர். அகரன் மீது உண்டான மரியாதை கலந்த நட்பால் தனக்கு கிடைத்த விருப்பமான பாடப்பிரிவை விடுத்து அகரன் சேர்ந்த அதே பிரிவில் மாற்றலாகி வந்தான் நலன். அதன்பின் அகரனுக்கும் நலனுக்கும் நடுவில் ஆழமான நட்பு படர்ந்தது. நலனுக்கு விடுதியில் தங்கும் அளவு வசதி இல்லாததால் தனியாய் அறை எடுத்து தங்கியிருந்தான். அவனுக்கென்று சமைத்து வருவதை அகரன் விரும்பி சாப்பிடுவது அறிந்து அவனுக்கும் சேர்த்து கொண்டு வர துவங்கினான் நலன். எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாயிருக்க பார்ப்பவர்களும் அவர்களை இரட்டையர் என்றே அழைக்கத் துவங்கினர். எல்லாம் சரியாய்தான் போய்கொண்டிருந்தது. திடீரென நலன் தான் தங்கியிருந்த அறையில் தற்கொலை செய்து கொண்டான் என்ற செய்தி அறிந்து நலன் அறைக்கு சென்றவன் நலனின் தற்கொலைக்கு காரணம் அறிந்து மேலும் அதிர்ந்தான். நலன் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராய் காதலித்துக் கொண்டு இருந்தான். அது அகரனும் அறிந்த ஒன்றே. இதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறான் அகரன். உன் ஊர் பக்கம் இருப்பதைப் போல இங்கு ஆழமான காதல் கிடைக்கும் என்று எண்ணாதே. இங்கு தொட்டு பேசுவது, ஒன்றாய் சுற்றுவது எல்லாம் சகஜம் என்று அறிவுரையும் கொடுத்தும் உள்ளான். இருந்தும் அவன் பேச்சை மீறி அந்த பெண்ணை உண்மையாய் நேசித்துக் கொண்டிருந்தவன் திடீரென அவள் மறுக்கவும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டான். தனது தற்கொலைக்கு தான் மட்டுமே பொறுப்பு, இதற்கு யாரும் காரணமில்லை என்று கடிதம் எழுதி வைத்து இருந்ததால் அதற்கு மேல் கேஸ் ஃபைலை மூடிவிட்டனர் காவல் அதிகாரிகள். ஆனால் அகரனுக்கு அப்படியே விட மனமின்றி நலன் காதலித்த பெண்ணை தேடி சென்ற அகரன், உன்னால் போன உயிருக்கு அவன் குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று நியாயம் கேட்க, அந்த பட்டிக்காட்டுக்கு என் மீது காதலா? நல்ல கதை. உன்னிடம் பழகவும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளவும் தான் அவனுடன் நெருக்கமாய் பழகினேன். அதை காதல் என்று தவறாய் எடுத்துக்கொண்ட முட்டாள். இப்படி முடிவெடுத்தால் அதற்கு நானா பொறுப்பு? எனக்கு ஆரம்பத்திலிருந்து உன்மீது மட்டும்தான் காதல் என்று சொன்னவளை கோபம் கட்டுக்கடங்காமல் ஓங்கி அறை கொடுத்தவன், அவள் குடும்ப ஆட்கள் வந்து தடுத்து பிடிக்கவும், உங்கள் பெண் செய்த காரியத்தால் ஒரு உயிர் போய்விட்டது. இப்போது நான் செய்ததை சரியான நேரத்தில் நீங்கள் செய்ய தவறியதால் வந்த வினை இது என்று அவர்கள் பிடியில் இருந்து விலகியவன், இனி இதுபோல நடித்து ஏமாற்றும் முன் இந்த அறை உனக்கு நினைவிருக்க வேண்டும். இனி என் கண்முன் நீ வந்தால்
உன்னை கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என்று கடுமையாய் எச்சரித்தான் அகரன். வெறும் மிரட்டலோடு அவளை விட்டுவிட மனமின்றி அவளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்று தனது வக்கீலுடன் கலந்து ஆலோசித்தான். ஆதாரம் இல்லாத குற்றம், தண்டனை கிடைக்காது என்று வக்கீல் கூறிட, என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, அவள் செய்த தவறு காலம் முழுவதும் அவள் நினைவில் உறுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அகரன் வலியுறுத்திவிட, ஒன்று செய்யலாம் அகரன், அவள் காதலித்து ஏமாற்றினாள் என்று வழக்கு தொடராமல் அவள் ராகிங் செய்தாள் என்று வழக்கு தொடர்வோம். அதை நேரில் பார்த்த சாட்சியாக இருவர் கையெழுத்திட்டால் போதும். அந்த கல்லூரியில் அவள் படிக்க முடியாது. இதுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்காது என்றாலும் அவள் ஒழுக்கத்தின் மீது கரும்புள்ளி விழுந்தது போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்று யோசனை கூறிட, எதுவுமே செய்யாமல் இருப்பதற்கு இது மேல் என்று அதற்கான வேலையில் இறங்கினான் அகரன். அவன் திட்டப்படி அந்த கல்லூரி மாணவர்களிடையே சாட்சி சொல்ல வைத்தான். அதில் அங்கு பணிபுரிந்த வாத்தியார்களும் அடக்கம். எல்லாம் அகரன் எண்ணப்படி நடந்தது. நளன் மரணத்திற்கு காரணமாயிருந்தவள் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டாள். தற்கொலைக்கு தூண்டினாள் என்று சில வாரங்கள் கம்பி எண்ணி பணத்தின் பலத்தில் விடுதலையாகி வந்தாள். அதன்பின் அவளை அந்த ஊரில் யாருமே கண்டதில்லை. அவமானம் தாங்காமல் எங்கோ வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாய் சொல்லிக் கொண்டார்கள். நளனுக்கும் அப்பா இல்லை, சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். தங்களிடம் இருக்கும் நிலத்தில் முடிந்ததை விவசாயம் செய்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தனது அம்மா தன்னை நம்பி வாழும் தம்பி தங்கையை மறந்து ஏமாற்றிய பெண்ணிற்காக உயிரை விட்ட தன் நண்பனின் கோழைத்தனத்தை எண்ணி கோபம் வந்தது. அதைவிட அதற்கு ஒரு விதத்தில் காரணமாயிருந்த தன் மீதே கோபமும் வெறுப்பும் வந்தது. தான் மட்டும் அவன் நண்பனாய் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பெண் அவனை நெருங்கியிருக்க மாட்டாள், இவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்ற குற்ற உணர்வு அகரனை வதைக்க, நளன், உன்னை சரியாக கவனித்து உன் தடுமாற்றத்தை களைத்து உன்னை காத்திருக்க வேண்டும். அதை நான் செய்ய தவறிவிட்டேன். உன்னை காப்பாற்ற முடியவில்லை. உன் குடும்பத்தை இனி இதுபோல கைவிட மாட்டேன். இனி அவர்கள் என் பொறுப்பு என்று மனதில் நளனுக்கு வாக்கு கொடுத்தவன் தன்னால் இயன்ற உதவியாய் தனது தவறுக்கு பிராயச்சித்தமாய் நளனிடத்தில் இருந்து அவன் குடும்பத்திற்கு வேண்டியதை செய்து கொடுக்க துவங்கினான் அகரன். அகரன் உதவியை பெற்றுக்கொண்ட குகன் பெற்ற உதவிக்கு நன்றி கடனாய் படித்து முடித்ததும் அகரனிடம் வேலை செய்ய விருப்பம் தெரிவித்த போது அகரன் அதை மறுத்தான். அவனுக்கு குகனை பார்க்கும் போதெல்லாம் நளன் நினைவு வர தன் தவறும் சேர்ந்து நினைவு வந்து வாட்டியது. அகரன் மறுத்தும் கேட்காமல் வீம்பு செய்து இந்த வேலையை பெற்றுக்கொண்டான் குகன். மற்றவர்களிடம் கடுமையாய் பேசும் அகரனால் குகனிடம் என்றுமே கடுமை காட்ட முடியவில்லை. தனக்கு ஒரு தம்பியைப் போல உரிமை கொடுத்து அவன் அண்ணன் என்ற உரிமை எடுத்து பழகத் துவங்கினான் அகரன். பழைய நினைவில் இருந்து மீண்டவன் தனது அண்ணனின் நிலை அகரனுக்கும் நேருமோ என்று பயந்து அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் அகரன் விருப்பத்திற்காக பலதும் செய்யும் குகனை எண்ணி பெருமை பொங்கியது அகரனுக்கு. தன் உடன்பிறந்த தம்பியாய் இருந்தாலும் தனக்காக இவ்வளவு செய்வானா என்பது சந்தேகம்தான் என்று குகன் மீதான அன்பை இன்னும் அதிகமாய் பெருக்கிக் கொண்டான் அகரன். அகரன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்க இங்கு சுஹீராவோ நடப்பது அறியாமல் அகரனை வசை மழையில் குளிப்பாட்டி கொண்டு இருந்தாள். என்ன ஆயிற்று இந்த பகடுவிற்கு? ஒருவேளை நான் திட்டியதால் திருத்தி விட்டானா? இல்லை திருமணம் செய்து கொள் என்றதும் மிரண்டு ஓடிவிட்டானா? 4 நாட்களாக பார்க்கவும் இல்லை, ஒரு போனும் இல்லை. ஒருவேளை வெளியூர் சென்று இருப்பானா? எங்கு சென்றாலும் சொல்லிவிட்டு செல்வதற்கு என்ன விசர் என்று திட்டி தீர்த்தாள். என்ன இது சுஹீரா, அவனை விசர் என்று விட்டு நீதான் விசர் போல தனிமையில் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். அவன் தொந்தரவு செய்தாலும் கடுப்பாய் இருக்கிறது, பேசாமல் விலகி இருந்தாலும் தவிப்பாய் இருக்கிறது. அவன் கார் வேகமாக ஓட்டுவானே, ஒருவேளை விபத்து ஏதும் நடந்திருக்குமோ என்று எண்ணம் தோன்றியதும் மனம் படபடக்க தனது கைபேசியை எடுத்து அரக்கன் என்று பதிந்து வைத்திருந்த அகரன் எண்ணிற்கு அழைக்க முயன்றாள். பின் கொஞ்சம் தெளிந்து, ஒருவேளை அவன் திட்டமாய்க்கூட இருக்கலாம், விலகி இருந்தால் காதல் மலர்ந்துவிடும் என்று முட்டாள்தனமாய் என்னை தவிர்த்து பார்க்கிறான், அப்போதுதானே நானே அவனை அழைப்பேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். பகடு, நான் உன்னிடம் தோற்பதா என்று அழகாய் ஒரு தலை சிலுப்பலுடன் தன் எண்ணத்தை கைவிட்டாள் சுஹீரா. அகரனை பற்றி அண்ணனிடம் கேட்டு பார்க்கலாமா என்று எண்ணம் தோன்றியது. சுகந்தன் வரும் வரை காத்திருந்து வழக்கம் போல மாலை சிற்றுண்டி கொடுத்து உபசரித்தவள் மெதுவாய், ஏன் சுகன், நீ பணம் கொடுக்க வேண்டிய ஆள் ஊருக்கு போய்விட்டானா என்ன என்று வினவவும், யார், அகரன் சாரை கேட்கிறாயா? இல்லையே, 2 தினங்களுக்கு முன்பு கூட
இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தேன், பேசினேன் என்றான் சுகந்தன். என்ன, ஊருக்கு போகவில்லையா என்று சோகமாய் இருந்த சுஹீரா குரலில் எதை உணர்ந்தானோ சுகந்தன். ஏன் குட்டிமா, என்னாயிற்று என்று சுகன் வினவ, அது ஒன்றுமில்லை, அவர் உன்னிடம் என்னை பற்றி ஏதும் கேட்டாரா எனவும், இல்லையே, உன்னை பற்றி என்ன பேசப் போகிறார் என்று சாதாரணமாய் கூறிவிட்டு சுஹீரா முகம் வாடவும், என்னடா, எதும் பிரச்சனையா, என்னிடம் சொல் என்றான் சுகந்தன் அக்கறையாய். என்னவென்று சொல்லுவேன், கொஞ்ச நாட்களாக உன்னை வைத்து மிரட்டிக்கொண்டு அடிக்கடி பார்த்து காதல் மொழியில் இம்சித்து கொடுத்து கொண்டு இருந்தவன் இந்த 4 நாட்களாக கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டு தவிக்க விடுகிறான் என்று உன்னிடம் எப்படி சொல்லுவேன்? அவன் வேண்டாம் என்று விலகவும் முடியாமல், வேண்டும் என்று நெருங்கவும் முடியாமல் தவிக்கும் என் வேதனையை உன்னிடம் எப்படி கூறுவேன்? நான் சொன்னாலும் நீ எப்படி புரிந்து கொள்வாய்? எனக்கே புரியாமல் இருக்கும் ஒன்றை உனக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள் சுஹீரா. தங்கை முகம் பல பாவங்களை காட்ட அவள் கன்னம் தட்டி சுய நினைவிற்கு கொண்டு வந்தவன், என்ன விழித்துக்கொண்டே தூங்கிவிட்டாயா என்று கேலி செய்து சிரிக்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறி தன் அறைக்கு சென்று தன் சிந்தனையை தொடர்ந்தாள் சுஹீரா. அப்படியென்றால் என்னை வேண்டுமென்றேதான் தவிர்க்கிறானா? அதுவும் நல்லதுதான், இப்போதாவது புத்தி வந்ததே அந்த அகரனுக்கு என்று நிம்மதியாய் அமர்ந்தாள். கொஞ்ச நேரத்தில் மனம் மீண்டும் முரண்டு பண்ண துவங்கியது. அவன் பேசிய காதலாய், பார்த்தது தீண்டியது, கிறுக்கன் போல கவிதை உளறியது, இந்த காயம் என்று இன்னும் இதழில் ஒரு புறம் இருந்த வடுவை தொட்டு பார்த்தவள், எவ்வளவு திவிர்! இவன் காதல் நாடகம் நடித்து விளையாட நான் தான் கிடைத்தேனா? இருக்கட்டும், என்னிடம் என்றாவது மாட்டாமலாயிருப்பான். அன்று உனக்கு கிடைக்கும் அடியில் இனி என் பக்கம் வரவே கூடாது என்று கோபமும் எரிச்சலும் போட்டி போட நடுவில் அவ்வப்போது ஏமாற்றமும் சிறு கண்ணீரும் தலை காட்டி சென்றது. இரவு உணவு முடிந்து அறைக்குள் வந்து பார்க்க அகரனிடமிருந்து அடுத்தடுத்து அழைப்பு வந்திருக்க, இதுவரை வெளியில் ஒன்றுமில்லை என்பது போல் நடித்துக் கொண்டு இருந்தவள் கண்களில் நீர் திரையிட, அரக்கா, இப்போதுதான் என் ஞாபகம் வந்ததா? கொஞ்ச நேரம் அவஸ்தையை அனுபவி என்று வேண்டுமென்றே அழைப்பை ஏற்காமல் தவிர்த்து கொண்டிருந்தாள் சுஹீரா. வெகுநேரம் முயன்றும் சுஹீராவிடமிருந்து பதிலில்லாமல் போக, கனல் பார்வை விடுத்து காதல் பார்வை பார்த்திடு, காலம் முழுவதும் கைகோர்த்து நான் இருப்பேன், இப்படிக்கு உன் இதயத்தின் அரக்கன் என்று குறுஞ்செய்தி அனுப்பி வைத்து பதிலுக்காக காத்திருந்தான் அகரன். யார் நீங்கள் என்று பதில் வர, சரியான ரோஷக்காரி என்று செல்லமாய் திட்டிவிட்டு மீண்டும் போன் செய்ய அழைப்பு துண்டிக்கப்பட்டது. உன் இதழ் தேன் பருகிய எனக்கு மலரின் தேன் இனிக்கவில்லை ஏனடி, இப்படிக்கு உன் செல்ல பகடு. மீண்டும் கவிதையாய் அகரன் அனுப்பி வைக்க, நான் எந்த பகடும் வளர்க்கவில்லை என்று சுஹீராவிடமிருந்து பதில் வந்தது. நாமிடும் முத்தச்சண்டையில் நீ வென்றால் என்னை உன் உடையென உடுத்திக்கொள், நான் வென்றால் என்னவளாய் உன்னை முழுதாய் அள்ளி எடுத்துக் கொள்கிறேன். இந்த டீல் ஓகேவா என் விசர் என்று அகரன் அனுப்பி வைக்க, அடுத்து அவன் அழைத்ததும் அட்டன் செய்தாள் சுஹீரா. பாரா, டீல் ஓகே போல, உடனே சம்மதமாய் எடுத்து விட்டாய் என்று கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்த்தான் அகரன். என்ன திமிரா, அன்று நான் கொடுத்த கொடுவில் திருந்து என் பக்கம் வராமல் இருக்கிறாய் என்று நான் நிம்மதியாய் இருக்கிறேன். என் நிம்மதியை கெடுக்க மீண்டும் வந்துவிட்டாயா என்று கோபமாய் பதில் தந்தாள் சுஹீரா. எனக்கொன்றும் நீ நிம்மதியாய் இருப்பதைப் போல தெரியவில்லையே கண்ணம்மா. காலையும் மாலையும் என்னை ஒருமுறையேனும் கண்டுவிட மாட்டோமா என்று கண்கள் தவிக்க, மனது துடிக்க, உன் அழகான மான் விழிகள் மையலுடன் என்னை தேடுவதை நான் உன் அருகிலிருந்து ரசித்துக் கொண்டுதானே இருந்தேன். ஜாகிங் செல்லும் போது கூட உன்னை ஒருவன் இடித்து விட்டான், பகடு என்று திட்டிவிட்டு என் நினைவில் 2 துளி கண்ணீர் சிந்தினாயே. அன்றே உன் முன் வந்து உன் கண்ணீரை துடைத்து கட்டி அணைத்துக் கொள்ள துடித்தேன் சுஹி. ஆனால் நீதான் திருமணத்திற்கு முன் உன்னை தொடக்கூடாது, உனக்கு பிடிக்காது என்றாய். என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாய் விலகிப் போனேன் என்றான் அகரன். என்ன, நீ எப்போது என்னை பார்த்தாய் என்று ஆச்சரியமாய் சுஹீரா வினவ, இந்த 4 நாட்களாக நீதான் என்னை பார்க்கவில்லை சுஹி. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். காலையில் நீ ஜாகிங் செல்லும் போது, கல்லூரிக்கு உன் அண்ணனுடன் வண்டியில் செல்லும் போது, மாலை பஸ் ஸ்டாப்பில் என்றதும் சில தினங்களாக ஹெல்மெட் அணிந்தபடி ஒருவனை அடிக்கடி கண்டது நினைவு வர, அந்த ஹெல்மெட் பண்டையன் நீதானா பகடு என்றாள் சுஹீரா ஆச்சரியம் விலகாமல். சாட்சாத் நானேதான் எனவும், ஏன் இப்படி செய்தாய்? விலகி இருந்தால் காதல் முளைத்துவிடும் என்று உன் முட்டாள் நண்பன் அறிவுரை சொன்னானா? அது மட்டும் நடக்காது.
உன் கற்பனையை மூட்டை கட்டி கடலில் போட்டுவிடு. நான் இந்த கண்கட்டி வித்தைக்கெல்லாம் மயங்க மாட்டேன் என்பதை இப்போதாவது புரிந்து கொள். நான் உன்னை நினைக்கவும் இல்லை, தேடவும் இல்லை என்று தன் மனம் அறிந்த உண்மையை அகரனிடமிருந்து மறைத்தாள் சுஹீரா. இன்னும் உன் வீம்பு குறையவில்லையே, ஒத்துக்கொள்ள மனமில்லை என்று உண்மையை சொல் சுஹி. நீ என்னை தேடவில்லை என்றால் வேறு யாரை ஆவலாய் எதிர்பார்த்தாய் என்று அகரன் விடாமல் கேள்வி கேட்க எரிச்சலை அடக்க முடியாமல், ஒரு நாய் கொஞ்ச நாட்களாக என் பின்னாடியே சுற்றித் திரிந்தது, அதைத்தான் என்றாள் கோபமாக. மறுமுனை அமைதியாயிருக்க அவன் கோபத்தை அடக்கிக் கொண்டு இருப்பது புரிந்தது. கோபத்தை அடக்கும்போது கை முஷ்டி இறுக, தாடை விடைக்க, உதடுகளை அழுத்தமாய் மூடி அமர்ந்திருக்கும் அகரன் முகம் நினைவில் வர தன்னை மறந்து இதழில் சிறு நகை பூக்க, என்ன பகடு, கோபத்தை அடக்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று கேலியாய் வினவினாள் சுஹீரா. நாளை காலை வழக்கம் போல் உன்னை அழைத்து செல்ல வருகிறேன், நீ புடவையுடன் வந்துவிடு என்றான் அகரன் இன்னும் கோபம் குறையாமல். புடவையா? எதற்கு? வழக்கமாய் நான் கல்லூரிக்கு சுடிதாரில்தான் செல்வேன். அது மட்டும் இல்லை, எனக்கு உன்னை சந்திக்க விருப்பமில்லை என்றாள் சுஹீரா. இனி நம் திருமணத்திற்கு பின்புதான் உன்னை தொடுவேன் என்று சொன்னது மறந்துவிட்டதா? எங்கு உன் குரலை கேட்டாலோ உன்னை நெருங்கி வந்தாலோ என் வாக்கினை மீறி ஏதும் செய்துவிடுவேன் என்றுதான் உன்னிடம் பேசாமல் இருந்தேன். அருகில் வராமல் தொலைவிலிருந்து உன்னை ரசித்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். உன்னிடம் சொன்னது போல நாளை நம் திருமணத்திற்கான ஏற்பாடு செய்துவிட்டேன். புடவை அணிந்து வா என்று கட்டளையிட்டான் அகரன். உனக்கு இன்னும் இந்த பைத்தியம் தெளியவில்லையா? போதும், உன் விளையாட்டை நிறுத்து, என்னால் வர முடியாது என்று முடிவாய் சொன்னாள் சுஹீரா. உன்னை பார்த்த நாளிலிருந்து பிடிக்கத் துவங்கிய பைத்தியம் நாளாக நாளாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பைத்தியத்தின் மருந்தாய் உன்னை கேட்கிறது மனம். அதற்கான தீர்வுதான் நம் திருமணம். நீ வந்துதான் ஆக வேண்டும். இல்லை, என் முடிவு என்னவென்று உனக்கே தெரியும் என்று கூறி அகரன் அழைப்பை துண்டித்தான். நாளையே திருமணமாம். யார் காதில் பூவை சுற்றுகிறான் என்று நினைத்தவள் அவன் அனுப்பிய காதல் வரிகளை மீண்டும் மீண்டும் படித்து அந்த வரிகளில் வழிந்த காதலில் தனது கோபத்தையும் கரைத்துவிட்டு, அவன் சொன்னது போல சென்றுதான் பார்ப்போமே, அப்படி என்ன கையை காலை கட்டி போட்டு கட்டாய திருமணமா செய்து விடுவான்? அப்படியே செய்தாலும் அடுத்த நொடி அவன் கட்டிய தாலியை கழட்டி அவன் கைகளில் கொடுத்துவிட வேண்டியதுதான் என்று தைரியமாய் முடிவெடுத்தாள் சுஹீரா. காலையில் அவன் சொன்னது போல புடவை கட்டி தன்னை கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டவள், ஒருவேளை இப்படி இருக்குமோ, 4 நாள் கண்டு கொள்ளாமல் இருந்ததால் காதல் வந்துவிடும் என்று கற்பனை கோட்டை கட்டியவன் அது இல்லை என்று தெரிந்ததும் இப்படி மிரட்டி பார்க்கிறானா என்று மீண்டும் மனம் குழம்பத் துவங்கியது. நல்லவேளை அம்மா வீட்டில் இல்லை. இருந்திருந்தால் அவர்களை வேறு சமாளிக்க வேண்டும். ஏன் புடவை கட்டினாய், ஏன் சீக்கிரம் போகிறாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொடுமை செய்து விடுவார்கள் என்று நிம்மதியாய் வீட்டை விட்டு வெளியேறி அகரன் காரை நோக்கி சென்றாள் சுஹீரா. காரில் வேறு ஒருவன் இருக்க யோசனையாய் காரில் ஏறாமல் புதியவனை பார்த்து நிற்க அகரனே சுஹீராவை போனில் அழைத்து, அவன் என்னால்தான், பயப்படாமல் கிளம்பி வா எனவும், நீயே எனக்கு யாரோதான் என்று மனதில் நினைத்தவள் டிரைவர் சீட்டில் இருந்தவனை முறைத்தபடியே பின்னிருக்கையில் சென்று அமர்ந்தாள் சுஹீரா. பாஸ் சரியான கேடி, எப்படியோ அண்ணியை சம்மதிக்க வைத்து விட்டார் போல, தயாராகி வந்து விட்டார்கள் என்று மனதில் தனது பாஸை பாராட்டிக் கொண்டே செல்லும் இடம் நோக்கி காரை செலுத்தினான் குகன். கார் திருமணம் பதிவு செய்யும் அலுவலகத்தின் முன் நிற்கவும், உண்மையைதான் சொன்னான் போல, நான் தான் முட்டாள்தனமாய் பொய் சொல்கிறான் என்று நினைத்து என்னையே ஏமாற்றிக் கொண்டேனா என்று தன்மீதே கோபம் வர அந்த கோபத்தை காரை ஓட்டி வந்த குகனிடம் திருப்பி ஆத்திரம் குறையாமல் முறைத்தாள் சுஹீரா. அடடா, இது என்ன இவர்கள் இப்படி முறைக்கிறார்கள்? பாஸ் மீது உள்ள கோபத்தை நம்மை அடித்து விடுவார்களோ என்று குகன் மனதில் பயம் பற்றி கொண்டது. அகரன் வந்துதான் குகனை காப்பாற்றினான். ஒரு பார்வையில் குகனை விலகி போக சொன்னவன், சுஹி, புடவையில் தேவதை போல் அழகாய் இருக்கிறாய் என்று கண்களில் காதல் மின்ன கூறிய அகரனை கனல் பார்வை பார்த்தவள், இங்கு என்ன நடக்கிறது அரக்கா? யாரை கேட்டு திருமண ஏற்பாடு செய்தாய் என்று கோபமாய் கத்தத் துவங்கினாள் சுஹீரா. அவள் சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்று அவள் அருகில் ஏறி அமர்ந்தவன் காரின் கதவை அடைத்துவிட்டு அவளை நெருங்கிட, ஏய் பகடு, எதற்கிப்போது கார் கதவை அடைத்தாய் என்று சுஹி கோபமாய் துவங்க, அவள் இதழ் மீது கை வைத்து தடுத்தவன் காதருகில் சென்று மெதுவாய், எனக்கு நீ வேண்டும் சுஹி, இப்போதும் எப்போதும் இனியும் உன்னை விலகி இருக்கும் தண்டனை எனக்கு தராதே சுஹி
என்னை உன்னவனாய் ஏற்றுக்கொள் கண்மணி என்று கன்னத்தோடு கன்னம் உரச, இந்த 4 நாட்கள் தள்ளி இருந்ததிலேயே தவித்துப் போனேன் என்று சரசம் பேசிட, அகரன் மூச்சுக்காற்று கன்னம் உரச ஒரு நொடி தன்னை மறந்து கண்மூடி அமர்ந்திருந்தாள் சுஹீரா. பாஸ் என்று குகன் கதவை தட்ட, அந்த சத்தத்தில் சுயநினைவு பெற்றவள் தன்னை நெருங்கி அமர்ந்திருந்தவனை விலகி தள்ளி காரை விட்டு வெளியேறினாள் சுஹீரா. என்ன நந்தி, நானே அவளை சம்மதிக்க வைக்கத்தான் போராடி கொண்டிருக்கிறேன், நீ வந்து நேரம் காலம் இல்லாமல் தொந்தரவு செய்து கொண்டு என்று அகரன் சிடுசிடுக்க, என்ன இன்னும் சம்மதமே வாங்கவில்லையா? அங்கு இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் திருமணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்டு இப்போது வந்து சம்மதிக்க வைக்கிறேன், சாம்பிராணி பிடிக்கிறேன் என்கிறீர்களே, நீங்கள் தள்ளுங்கள், அண்ணியிடம் நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன் என்று சுஹீராவை தேடி சென்றான் குகன். அருகில் இருந்த ஆட்டோக்காரனிடம் செல்லும் இடம் சொல்லிக் கொண்டிருந்தவளை, அண்ணி ஒரு நிமிடம் என்று அழைத்தவன் அவள் திரும்பவும், அண்ணி என் பாஸ் நிலை என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அதன்பின் ஒரு முடிவிற்கு வாருங்கள் என்று அழைத்து சென்றான் குகன். அகரன் பாஸ் உங்களை உயிருக்கு உயிராய் காதலிக்கிறார் அண்ணி, அதனால் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள், அவர் உங்களை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வார் என்றவன் சுஹீரா முறைக்கவும், நீங்கள் அவரை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கை உள்ளது என்றான் குகன். உங்கள் பாஸ் காதல் உண்மை என்றால் என் வீட்டில் வந்து என் அப்பாவிடம் எங்கள் திருமணத்தை பற்றி பேசச் சொல்லுங்கள், அதை விட்டு எதற்கு இந்த திருட்டு கல்யாணம் என்றாள் சுஹீரா. அதுவும் சரிதானே பாஸ், நீங்கள் போய் அண்ணி அப்பாவிடம் பேசி சம்மதம் வாங்கி வாருங்கள் என்று சூழ்நிலை உணராமல் கூறினான் குகன். குகா, அவன் அப்பா முன் சென்று நின்றால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதா என்று அகரன் மெதுவாய் எச்சரிக்க, ஆமால, அது முடியாது அண்ணி, பாஸ் சூழ்நிலை அதற்கு இடம் தராது என்றான் குகன். அப்படி என்ன உங்கள் பாஸ் சூழ்நிலை, கொஞ்சம் விளக்க முடியுமா என்று நக்கலாய் கேட்டாள் சுஹீரா. அகரனும் அருகில் இருக்க, எங்கள் பாஸ் வீட்டில் அவருக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள், ஆனால் அவர் உங்களை உயிருக்குயிராய் காதலிப்பதால் அவர் வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று இந்த முடிவிற்கு வந்துவிட்டார். தயவு செய்து அவர் நிலைமையை புரிந்து கொண்டு அவருக்கு வாழ்க்கை கொடுங்கள், இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லுங்கள் அண்ணி என்று கதை கட்டினான் குகன். குகன் என்னமோ திட்டம் போட்டு விட்டான் என்பது புரிய அவன் சொன்ன கதைக்கு ஏற்றாற் போல பாவமாய் முகத்தை வைத்திருந்தான் அகரன். திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, யார் இந்த பகடாவது ஒருவருக்கு பயப்படுவதாவது, நீ சொல்லும் கதையை நம்பி இந்த அரக்கனை திருமணம் செய்து கொள்ள நான் முட்டாள் இல்லை. ஒரு பெண் வந்து எனக்கு கட்டாய கல்யாணம் செய்ய சொல்கிறார்கள் என்றாலே இந்த காலத்தில் நம்புவது கடினம். இதில் இந்த 6 அடி மரத்தை மிரட்டி கட்டாய திருமணம் செய்கிறார்களா என்று சுஹீரா காட்டமாய் பதில் தந்தாள். என்ன பாஸ் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறார்கள், உங்கள் பாடு திண்டாட்டம்தான், இதுதான் கடைசி வாய்ப்பு, இப்படியே கழண்டு கொள்ளுங்கள் என்று குகன் கூறவும் அவன் காதை திருகி, நீ சொன்ன கதையை பச்சை பிள்ளை கூட நம்பாது, இதில் இவன் பேசி என் திருமணத்தை நடத்தி வைக்கிறானாம், போய் சாட்சி கையெழுத்து போட ஏற்பாடு செய் என்றான் அகரன். பாஸ் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இந்த முறை சரியாய் செய்து விடுவேன் என்று கூறிவிட்டு, இப்போது கடைசியாய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் எங்கள் பாஸ், அலைப்பாயுதே ஸ்டைலில் திருமணம் செய்து கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள், அவர் அவர் வீட்டில் இருக்கட்டும், உங்கள் இருவரின் பெற்றோரும் சம்மதித்தவுடன் இருவரும் சேர்ந்து வாழத் துவங்குங்கள் என்றான் குகன். சுஹீரா யோசிப்பது போல தோன்றவும், பார்த்தீர்களா பாஸ், திட்டம் எப்படி வேலை செய்கிறது என்று, அண்ணி யோசிக்கிறார்கள், சீக்கிரம் சம்மதம் சொல்லி விடுவார்கள் என்றவனை முறைத்து கொண்டு நின்றான் அகரன். இப்போது இவர் எதற்கு இப்படி முறைக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள் பாஸ், அண்ணி நிச்சயம் சம்மதம் சொல்லி விடுவார்கள் என்று நம்பிக்கை சொன்னவினை, ஏண்டா திருமணம் செய்து அவளை அவள் வீட்டில் விட்டு வைப்பதற்கு எதற்குடா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசரமாய் திருமணம் செய்கிறேன் மடையா, உன் திருவாயை மூடிக்கொண்டு அந்த பத்திரங்களை எடுத்து வா, இவளை எப்படி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்றான் அகரன். குகன், பொறுங்கள் பாஸ், அண்ணி என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சுஹீரா பக்கம் திரும்பியவன், என்ன அண்ணி, என் திட்டம் சரிதானே எனவும், வந்ததிலிருந்து ஓவராய் பேசுகிறாயே, நீ யார் என்றாள் சுஹீரா. என்ன, நான் யாரா, என்னை பார்த்து யார் என்கிறீர்களே, நான் தான் குகன், அகரன் பாஸ், வலது கை இடது கை எல்லாம் நான் தான் என்று பெருமையாய் கூறினான் குகன். அதானே பார்த்தேன், இவ்வளவு அறிவாய் பேசும் போதே எனக்கு புரிந்திருக்க வேண்டும், உன் பாஸே ஒரு லூசு, அவன் எடுப்பு, நீ எப்படி அறிவாளியாக இருப்பாய், அவனை திருமணம் செய்யவே விருப்பமில்லை என்கிறேன், இதில் யோசனை வேறு மடையா என்று ஏளனமாய் கூறினாள் சுஹீரா. சுஹி, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், உனக்கு அந்த உரிமை உள்ளது, ஆனால் குகனை எதுவும் சொல்லாதே, எனக்கு கோபம் வரும் என்று கோபத்தை அடக்கிய குரலில் கூறினான் அகரன். என்ன செய்து விடுவாய்,
வழக்கம் போல அந்த பத்திரங்களை வைத்து என்னை மிரட்டுவாய், அவ்வளவுதானே, எதற்கும் நான் பணிய மாட்டேன் என்று தீர்மானமாய் கூறினாள் சுஹீரா. பாஸ், அன்னிக்கு உங்கள் முறைதான் சரி என்று அவன் கேட்ட பத்திரங்களை எடுத்து கொடுத்துவிட்டு கட்டை விரலை உயர்த்தி காட்டி, வெற்றியுடன் வாருங்கள், நான் மற்ற ஏற்பாட்டை கவனிக்கிறேன் என்று குகன் நகர்ந்து சென்றான். கொஞ்சம் தனிமையில் பேசுவோமா சுகி என்று இதழ் விரிய சிரித்தான் அகரன். அவன் திட்டம் என்ன என்று புரிந்து கொண்ட சுகி மனதில் அடிவாங்கிய உணர்வில் அமைதியாய் நின்றாள். அசையாது நின்றவள் தோள்களில் கை போட்டு அழைத்து சென்று காரில் அமர்த்திவிட்டு, இதை படித்துப் பார் சுகி என்றான் அகரன். வாங்கி படித்து பார்த்தவள் முகம் இறுக, அப்பாவும் அண்ணனும் கையெழுத்து போட்ட பத்திரம் என்றாள். சரியாய் சொன்னாய் கண்ணம்மா என்று அவள் கண்ணம் வருடியவன், அன்று என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா சுகி? என் தெய்வீக காதலுக்காக, அந்த காதலை அடைவதற்காக உன் கழுத்தில் கத்தியாய் உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் என் ஆயுதமான இந்த பத்திரங்களை எரித்துவிட சொன்னாய். அதை செய்தால் என் காதலை ஏற்றுக்கொள்வதாய் சொன்னாய் என்று அன்று நடந்ததை நினைவுறுத்தினான் அகரன். இப்போது இது உன்னுடையது. இதை என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய்து கொள். அது உன் விருப்பம். ஆனால் நீ சொன்ன அடுத்த இரண்டையும் என்னால் என்றுமே செய்ய முடியாது என்றவனை புரியாமல் பார்த்தாள் சுஹீரா. என் காதலை நிரூபிக்க என் ஆயுதத்தை உன்னிடம் கொடுத்து விட்டேன். இனி உன் முடிவு என்றவன், என் காதலை ஏற்றுக்கொள் என்று தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு, எனக்கு நீ வேண்டும் சுகி என்று காதில் மெதுவாய் கிசுகிசுத்தான். உன்னை சந்தித்த நாளிலிருந்து உன் சிந்தனையிலேயே இருக்கிறேன் என்றவன், நீ தூரம் நிற்க என் தூக்கம் தொலைதூரமடி, அருகில் வந்தால் என் துக்கம் தொலைதூரமடி. நான் நிம்மதியாய் உறங்க உன் மடி வேண்டுமடி, என் தாபம் தீர உன் இதழ் தேன் வேண்டுமடி, என் ஆயுள் வாழ உன் காதல் வேண்டுமடி என்றவன் அவள் பதில் என்ன என்று அறிய ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தான் அகரன். அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தவள், உண்மையாகவே இதை நான் என்ன செய்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லையா என்றவள். அவன் ஆமாம் என்று தலையாட்ட வேகமாய் அதனை கிழித்து எறிந்தவள் அழகாய் புன்னகை செய்து, விடுதலை கிடைத்துவிட்டது என்று குழந்தை போல கைத்தட்டி சிரித்தவள், இப்போது எந்த தைரியத்தில் எதை வைத்து என்னை மிரட்டி இந்த திருமணத்திற்கு என்னை சம்மதிக்க வைப்பாய் என்றாள் சுஹீரா. அவள் கண்களிலிருந்து பார்வையை விலக்காமல், என் காதல் மீது உள்ள நம்பிக்கையில் என்றான் அகரன். அவன் வார்த்தை ஆழ் மனதில் இருந்த உணர்வை தட்டி எழுப்ப அகரனுக்கு சம்மதமாய் தலையாட்டினாள் சுஹீரா. அவள் கைப்பற்றி இதழ் ஒற்றியவன் அவள் கன்னத்தில் கை வைத்து தாங்கி பிடித்து, உன்னை இழந்து விடுவேனோ என்று மிகவும் பயந்துவிட்டேன் சுகி என்றான் அகரன். உன்னை அழகாய் படைக்க பிரம்மன் எடுத்த முயற்சியையும் மிஞ்சிவிட்டன நான் உன்னை அடைய எடுத்துக்கொண்ட முயற்சிகள்.